ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எங்கள் அம்மா அமேசானில் ஆர்டர் போட்டிருந்த ஒரு ஃப்ளாஸ்கோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இந்த பெப்ஸ்கோ பிராண்டில் போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு இந்த ட்ரைப்ளை ஃப்ளாஸ்க். இது அதாவது என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ மில்டன் அந்த மாதிரி பிராண்ட்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க காப்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த காப்பருக்கு பதிலாக இவங்க அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்துட்டு 500 ml ஃப்ளாஸ்க்கு. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 526. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணலாம். இதான் அந்த ஃப்ளாஸ்க். அடியில் வந்துட்டு உங்களுக்கு வைக்கிறதுக்கு அந்த ஃபோமும் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரிப்பும் இருக்கும் அந்த சர்ஃபேஸில். இன்னொன்று கொஞ்சம் என்ன சொல்கிறது, சில ஃப்ளாஸ்க்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இங்கே இடிச்சுதுன்னா டேமேஜ் ஆகிடும். அதாவது அங்கே வந்துட்டு எங்கேயாவது கீழே விழுந்துருச்சு, இல்லாட்டா அங்கே ஏதாவது டென்ட் ஆச்சுன்னா வந்துட்டு ஹீட் எப்போவுமே இருக்காது. ஸோ இந்த ஃபோம் கொஞ்சம் அதை ரெடியூஸ் பண்ணும். ஸோ அங்கே உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள சிலிக்கா பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அது இருந்தால் வந்துட்டு எதுக்கு இப்போ இந்த மாதிரிலாம் இப்போ உங்கள் உள்ளே வந்துட்டு சிலிக்கா பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா அப்போ தான் உள்ளே வந்துட்டு இந்த ஈரத்தன்மையும் ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். கலரில் நாங்கள் போட்டிருந்தோம். வேறு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதெல்லாம் அப்படியே பெயிண்ட்லாம் உரியுன்றதுனால நாங்கள் இதே ஆர்டர் பண்ணோம். இது வந்துட்டு இப்போது இந்த மாதிரி டைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு இதை ஒரு டம்ளர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே எங்கள் அம்மா வந்துட்டு மில்டனில் ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுருந்தாங்க இதே மாடல். ஸோ அதை பார்த்து தான் இது வந்துட்டு கொஞ்சம் இது வந்துட்டு 500 ml. அது கொஞ்சம் சின்னதாக இருந்தது, 250 ml தான். அதனால் இதை வாங்கினாங்க. இந்த கேப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த கேப்லேயும் நீங்கள் வேறு சில திங்ஸ்லாம் இப்போது சுகர் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆட் பண்ணுறது, காஃபிக்கெலாம் வச்சுருக்கீங்கன்னா அது கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். சத்யா டியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.